ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சோப்போட பேர் குப்பைமேனி சோப்பு. இந்த குப்பைமேனி சோப்பை நம்ம எப்படி தயார் பண்ணோம், இதோட அளவுகள் எவ்வளவு, அதில் நம்ம என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத நான் என்னோடய சேனலில் லாஸ்ட் வீடியோவை அப்லோடு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இதோட அளவுகள்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஆயில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதோட சோத்துக்கத்தாழை ஒரு 100 கிராம் அளவுக்கு சோத்துக்கத்தாழையை ஜெல்லை மட்டும் நம்ம யூஸ் பண்ணலை, சோத்துக்கத்தாழையவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 100 கிராம் அளவுக்கு சைடில் இருக்கிற அந்த முள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்த சோத்துக்கத்தாழையோட மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலரையும் அந்த தோலையும் நம்ம பயன்படுத்தினால நம்மளுக்கு ஒரு லைட் க்ரீனில் நம்மளுக்கு கிடைக்குது. அதோடு இன்றைக்கி நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்டு, எஸ்டர்னல் ஆயில், ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் லே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இந்த லே எப்படி தயார் பண்ணோம் அப்படின்னா காஸ்டிக் சோடா ப்ளஸ் வாட்டர். காஸ்டிக் சோடாவோட அளவு 87.500 கிராம். நீங்கள் 87 அல்லது 88 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக வாட்டர் 175 எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவே இந்த சோத்துக்கத்தாழையில் நம்மளுக்கு 50 கிராம் அளவுக்கு தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஆனால் நம்ம கொஞ்சம் சக்கையாக நம்ம சேர்க்குறதுனால கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். 100 கிராம் நான் இதில் சேர்த்துருக்கேன். வாட்டர் அதிகமாக நம்ம சேர்க்கலை. ஏன்னா வாட்டரோட அளவு கூடிடுச்சு அப்படின்னா நம்ம சோப்பே நம்மளுக்கு வரவே வராது, சொதப்பல் ஆயிரும், சொதன்னு வந்துடும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம எல்லா ஆயிலையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சோப்பு தயாரிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக நம்ம சோப்பு தயாரிக்கணும். இல்லை அப்படின்னா எல்லா பொருட்களுமே நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். அதுவும் இந்த கோகோனட் ஆயில் சோப் நம்ம தயாரிக்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த ஆயிலில் நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோகோனட் ஆயில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நம்ம கேஸ்ட்ரோ ஆயில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம கேஸ்ட்ரோ ஆயில், அதுக்கப்புறம் பாம் ஆயில், அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் எல்லாத்தையுமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது போக கோகோனட் ஆயில் எடுத்திருக்கோம். மொத்தம் இந்த ஆயிலோட அளவுகள் பார்த்திங்கன்னா 500 கிராம். எப்போயுமே நான் என்னோடய சோப் மேக்கிங் வீடியோஸில் 500 கிராமுக்கு மட்டுமே தான் நான் சோப் தயார் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு 500 கிராம் சோப் நான் தயார் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு 12 சோப்பு எனக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் என்னோடய அளவு. இப்போ நல்ல ஆயிலை நம்ம மிக்ஸ் பண்ண நம்ம அரைச்சி வச்சிருந்த சோத்துக்கத்தாழையுமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணனால இந்த ஆயிலோட அது நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும். சோப்பு மோல்டில் ஊற்றுறப்ப நம்மளுக்கு திப்பியாக அந்த மாதிரிலாம் நிற்காது, அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுக்கு சோப்பு. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோடு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா லேயை நம்ம சேர்க்க போகிறோம். லே நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சர் இருக்கணும். ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் லேயை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணணும். ஹீட்டோடு நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்திங்கன்னா நான் லேயை நான் ஊற்றின பிறகு ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் இருந்தது இல்லையா, அது லே ஊற்றின பிறகு பாருங்கள் ஒரு ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சோத்துக்கத்தாழையோட கலர் க்ரீன் கலரில் இருந்தது. இப்போ அப்படியே நம்மளுக்கு கலர் சேஞ்சு கொஞ்சமாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதை நம்ம மோல்டில் ஊற்றுறப்ப நம்மளுக்கு என்ன கலர் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை. இதுதாங்க இயற்கை சோப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நேச்சர் சோப்பு. இதுதாங்க கலர் அப்படிங்கிறது நம்ம இதில் எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை. ஸோ நம்மளுக்கு என்ன ஒரிஜினல் கலர் கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே தான் இந்த சோப்பு நம்ம தயார் பண்ணுறோம். இப்போ நான் ரோஸ் வாட்டர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பலாம் ரோஸ் வாட்டர் நீங்கள் சேர்க்க வேண்டாம், சும்மா ஒரு 10 ட்ராப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்டர்னல் ஆயில், இதையுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது நம்மளுக்கு மேலே இங்க் ஃப்ளோர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நான் 1 டைம் தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்பலாம் யூஸ் பண்ணுறதில்ல. வேணும்னா நீங்கள் இந்த சொட்டு கணக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
எப்பயுமே இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பங்கள் தான் சேர்க்குறது. இப்போ இதோட நம்ம சென்ட் வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். சென்ட்டு நம்ம எதுக்காண்டி நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சென்ட் எதுவுமே சோப்பில் வந்து நான் சேர்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்கிட்ட இருந்த கஸ்டமர் கையில் சோப்பு வாங்கின உடனேயே அவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த சோப்பு வந்து ஸ்மெல்லு தான் பண்ணுறாங்க. இந்த சோப்பில் என்ன ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல ஸ்மெல்லாக இருந்துச்சுன்னா, சார் செம்மையாக இருக்குது, நல்ல வாடையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அப்போ அவங்கக்கிட்டலாம் நான் ஆரம்பத்தில் சொன்னது, என்னோடய சோப்பில் வந்து ஸ்மெல்லே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அப்படியே இலைகளை அரைச்சி நம்ம சேர்க்குறனால அந்த இலையோட ஸ்மெல்லு தான் அதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒரு சிலர் வந்து இல்லை எங்களுக்கு லைட்டாக அந்த சென்ட்டோட ஸ்மெல்லோட எங்களுக்கு சோப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்காண்டி இந்த மாதிரி நான் மைல்டாக வந்து சென்ட் வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன். ஆனால் இந்த சென்ட்டோட ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த காஸ்டிக் சோடாவோட நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிறப்ப கம்மியாக தான் ஆகும். அதனால் நம்மளுக்கு சென்ட்டோட மனம் வந்து ரொம்ப இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். சரியான பதம் வந்த பிறகு மோல்டில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். மோல்டில் ஊற்றுறப்ப பாருங்கள் கலர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த மிக்ஸ் பண்ணுறப்போ இதோட மிக்சிங் நேரம் வந்து 1 ஹவர் அல்லது 1 1/4 மணி நேரமாவது நம்மளுக்கு ஆகும். ஸோ கண்டிப்பாக அந்த டைமிங் நம்ம எடுத்துக்கிட்டால் தான் சோப்பு வந்து ரொம்ப அருமையாக வரும். இந்த மாவு பதம் இருக்கிறப்ப நம்ம வந்து மிக்சிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ நான் 12 சோப்புக்கு இந்த மோல்டில் வந்து ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து இந்த சோப்பை பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மோல்டிலேருந்து சோப்பை வெளியில் எடுத்துட்டேன். சோப்பு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்குது. அந்த ஹீட்டே நம்மளுக்கு நல்லா தெரியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஆயில், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு சொட்டிங் ஆகும் பார்த்திங்களா, அந்த சொட்டிங் வரப்போ லைட்டாக வேர்வை துளிகள் இருக்கிற மாதிரி மேலேயும் நம்மளுக்கு அந்த தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆயிலோட இருக்கிறனால சோப்பை வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக ஷேப் வந்து பண்ணுறப்ப சோப்பு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஆயில் தன்மை போகிறதுக்கு நம்மளுக்கு எப்படியும் ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் ஆகும். கிட்டத்தட்ட 45 டேஸ் கழித்து தான் நம்ம இந்த சோப்பு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கலரில் இருக்குது. 45 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேறு ஒரு கலரில் தான் இருக்கும். இந்த ஹோம்மேட் சோப்பில் நம்ம தயாரிக்கிறப்ப கலர்ஸ் வந்து நம்ம வந்து இப்படி தான், இந்த கலர் தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்ம எந்த அளவுக்கு அந்த கலவை நம்ம இப்போ சோத்துக்கத்தாழை நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் வந்து கிடைக்கும். லைட்டாக சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒயிட் கலரில் கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு சின்ன சோப்பு 20 கிராம் சோப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு சோத்துக்கத்தாழையில். பார்ப்போம், இது 45 டேஸ்க்கு அப்புறம் இந்த சோப்பை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். இந்த சோப்பெல்லாம் நம்மளுக்கு எப்படி நுர வருது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ மஞ்சுஸ்தா சோப்பு வந்து நம்ம எப்படி தயார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இந்த மஞ்சுஸ்தா சோப்புமே நம்ம 500 கிராமுக்கு தான் நம்ம தயார் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு எத்தனை சோப்பு வருது அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.